வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. பெண்களுக்கான முக்கிய திட்டங்கள் சட்டப்பேரவையில் அறிவித்தார் முதல்வர் விஜய். தேசம் செய்திகள் தமிழ்நாட்டில் இருந்து எம் முருகன். சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் பெண்களுக்கான முக்கிய திட்டங்களை அறிவித்தார். சிங்கப்பெண் திட்டம், தாய்மாமன் மகளிர் திட்டம், ஆடு வளர்ப்பு திட்டம், அண்ணன் சீர்திட்டம் என பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக விஜய் அறிவித்தார். முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். இத்திட்ட பயனாளிகள் எரிவாயு சிலிண்டர் பதிவு செய்து சிலிண்டர் பெற்றவுடன் எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து பட்டியல் பெற்று சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இத்திட்டத்தினால் சுமார் 1,30,16,104 குடும்பங்கள் பயனடைவார்கள். பெண்களுக்கு 3 இலவச எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். இதன் வழி அதிகமான ஏழை குடும்பங்கள் பயன்பெறுவார்கள். ஏழை குடும்பங்களும் மாற்றுத்திறனாளிகளும் மற்றும் விவசாயிகளும் பயன்பெறுவார்கள் என்று நம்புவதாக விஜய் தெரிவித்தார். அதாவது ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், சிறு குறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர் பயனடைவார்கள். இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்கான ஆயத்த பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் வரும் பொங்கல் பண்டிகை ஜனவரி மாதம் முதல் செயலாக்கத்திற்கு கொண்டு வரப்படும். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணால. மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.